நண்பர்களே, இன்று இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் ஓட்டர் ஐடி கார்டுக்காக ஆன்லைனில் எப்படி அப்ளை செய்யலாம் என்று. இந்த வீடியோவில் முழு ப்ராசஸை லைவ் காட்டப் போகிறேன். நீங்களே எப்படி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைனில் செய்யலாம் என்று. இதனால் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு விரைவில் தயாராகும். மேலும் அதன் பிடிஎஃப் கோப்பியை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். இதை நீங்கள் எளிதாக சேமிக்கலாம். அதோடு பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது பிளாஸ்டிக் கார்டு, உங்கள் வீட்டின் முகவரிக்கு போஸ்ட் மூலம் வரும். உங்கள் வயது 18 ஆண்டு விட்டது என்றால் அல்லது சில மாதங்கள் மட்டுமே குறைவாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முதலில் பிளே ஸ்டோருக்கு சென்று ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இது அரசு அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் தான். அதன் லிங்கை நாங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். அதை கிளிக் செய்து நேரடியாக டவுன்லோட் செய்யலாம். ஆப்பை முதன்முறையாக ஓபன் செய்தால் லாகின் செய்ய கேட்கும். உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இல்லையெனில் நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு உங்கள் மொபைல் நம்பர் சேர்த்து சென்ட் ஓடிபியை கிளிக் செய்யுங்கள். உங்கள் போனுக்கு ஓடிபி வரும். அப்போ உங்களுடைய பெயர் சேர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அதாவது சர்நேம் அனைத்தையும் சரியாக டைப் செய்யவும். ஓடிபியை என்டர் செய்து சப்மிட்டை கிளிக் செய்யுங்கள். இதுபோல உங்கள் யூசர் அக்கவுண்ட் உருவாக்கப்படும். இப்போது அதே மொபைல் நம்பரை பயன்படுத்தி லாகின் செய்யவும். ஓடிபியை என்டர் செய்து டேஷ்போர்டுக்கு செல்வீர்கள். ஓட்டர் ஐடி கார்டுக்காக நியூ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை ஆப்ஷனை காண்பீர்கள். அதற்கு கிளிக் செய்யவும். புதிய ஓட்டர் ஐடி கார்டுக்கு ஃபார்ம் நம்பர் 6 பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் வயது 18 ஆனது அல்லது சில மாதங்கள் மட்டுமே குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் புதிய இன்டர்ஃபேஸ் திறக்கும். பிரவுசர் டேபில் அதே மொபைல் நம்பர், கேப்சா கோட் சேர்த்து ரிக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் செய்யவும். உங்கள் போனுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் செய்து வெரிஃபை லாகின் கிளிக் செய்யவும். இதுவே நீங்கள் போர்ட்டலுக்கு லாகின் ஆகி ஃபார்ம் நம்பர் 6 பூர்த்தி செய்து ஓட்டர் ஐடி கார்டுக்காக அப்ளை செய்யும் வழி. நாம் ஃபார்மை பூர்த்தி செய்ய போகிறோம். இதற்கான ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இதுவரை ப்ராசஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கலாம், ஏனெனில் ஓடிபியுடன் பல முறை லாகின் செய்ய வேண்டி வரலாம். ஆனால் அடுத்த கட்டம் மிகவும் ஸ்மூத் இருக்கும். முதலில் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் செய்யுங்கள். அதன் பிறகு டிஸ்ட்ரிக்டை தேர்வு செய்யவும். அதன் பிறகு நேம் ஆஃப் அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் சட்டமன்ற வட்டத்தின் பெயரை லிஸ்டில் இருந்து தேர்வு செய்யலாம். நம்பரை ஏற்ற வேண்டியதே இல்லை. அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும். அடுத்து உங்கள் பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், சர் நேம் அனைத்தும் சரியாக உள்ளதை சேர்க்கவும். முதலில் நேமி இங்கிலீஷில் டைப் செய்யவும். ஆப் அது ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் செய்யும். பெரும்பாலான சமயங்களில் சரியாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் சில சமயம் சரியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய நேம் சேர்க்கலாம். சர்நேம் செக்ஷனில் உங்கள் கடைசி பெயரை டைப் செய்யுங்கள். உதாரணம் குப்தா, சுக்லா அல்லது வேறு எதுவும். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் செய்ய வேண்டும். டைமென்ஷன் 4.5 சென்டிமீட்டர் இன்டூ 3.5 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் மற்றும் இமேஜ் சைஸ் மேக்ஸிமம் 2 MB. சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் செய்து போட்டோ செலக்ட் செய்யவும். உங்கள் போனில் போட்டோ இருந்தால் அதை செலக்ட் செய்யலாம். இல்லையெனில் கேமராவை பயன்படுத்தி கேப்சர் செய்யலாம். செலக்ட் செய்த பிறகு ஓப்பனை கிளிக் செய்யுங்கள். போட்டோ அப்லோட் ஆகும். ஜூம் செய்ய வேண்டியதிருந்தால் ஜூம் செய்யலாம். ரொட்டேட் செய்ய வேண்டியதிருந்தால் ரொட்டேட் செய்யலாம். போட்டோ சரியாக வந்தால் சேவை கிளிக் செய்யுங்கள். பிறகு ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற மெசேஜ் வரும். அதை ஓகே செய்யுங்கள். இப்போது உங்கள் போட்டோ வேலிடேட் ஆகிவிட்டது. அடுத்து நெக்ஸ்டை கிளிக் செய்யுங்கள். அடுத்த செக்ஷன் ரிலேட்டிவ் நேம். இங்கே நீங்கள் உங்கள் ஃபாதரின் நேம் அல்லது விரும்பினால் ஹஸ்பண்டே நேம் சேர்க்கலாம். முதலில் ரிலேஷன் டைப்பை செலக்ட் செய்யுங்கள். அடுத்ததாக நேம் செக்ஷனுக்கு வருங்கள். நீங்கள் உங்கள் பெயரை எப்படி டைப் செய்தீர்களோ அதே விதத்தில் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், உங்கள் ரிலேட்டிவை நேம் சேர்க்கவும். சர்நேம் இருந்தால் அதையும் சரியாக டைப் செய்யுங்கள். கவனிக்க வேண்டியது என்ன என்றால் நீங்கள் அட்டாச் செய்யும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கு ஒத்த பெயர் இருக்க வேண்டும். அடுத்ததாக நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். அடுத்து கான்டாக்ட் டீடைல்ஸ் சேர்க்க கேட்கப்படும். ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் செய்ய இதை சேர்க்க வேண்டும். இங்கே செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி டைப் செய்யவும். அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். அடுத்து ஆதார் டீடைல் செக்ஷன் வருகிறது. இங்கே 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் செய்ய வேண்டும். இது அவசியம். ஆதார் இல்லையெனில் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நாங்கள் ஆதார் நம்பர் டைப் செய்து நெக்ஸ்ட் கிளிக் செய்தோம். அடுத்து ஜெண்டரை செலக்ட் செய்யுங்கள். பிறகு டேட் ஆஃப் பர்த் டீடைல் செக்ஷன் வருகிறது. கேலண்டர் ஐகானை கிளிக் செய்யுங்கள். முதலில் இயர், பிறகு மந்த், அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் செய்யவும். பின்னர் செட்டை கிளிக் செய்யுங்கள். இப்போது டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் செக்ஷனுக்கு செல்லுங்கள். டாக்குமெண்ட்ஸ் டேபை கிளிக் செய்யவும். முழு டாக்குமெண்ட் லிஸ்டை காணலாம். இதில் உங்கள் சரியான டேட் ஆஃப் பர்த் உள்ள டாக்குமெண்ட்டை செலக்ட் செய்ய வேண்டும். டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ்: ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஹை ஸ்கூல் மார்க் ஷீட், யூபி போர்டு, சிபிஎஸ்இ போர்டு, எக்ஸெட்ரா.
உங்கள் பாஸில் இருக்கும் டாக்குமெண்ட்டை செலக்ட் செய்யவும். நமக்கு ஆதார் கார்டு உள்ளது, அதனால அதை செலக்ட் செய்யலாம். சூஸ் ஃபைலை கிளிக் செய்யவும். நீங்கள் கேமராவை பயன்படுத்தி போட்டோ கேப்சர் செய்யலாம் அல்லது முன்னர் சேமிக்கப்பட்ட ஃபைலை செலக்ட் செய்யலாம். கவனிக்க வேண்டியது, பாஸ்வேர்டை வைத்துள்ள ஃபைலை அப்லோட் செய்ய வேண்டாம். டாக்குமெண்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் செய்து ஒரே ஃபைலாக மர்ஜ் செய்ய அப்லோட் செய்ய வேண்டும். மொபைலில் கேப்சர் செய்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக இருந்தால் மர்ஜ் செய்து அப்லோட் செய்யவும். அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். அடுத்த செக்ஷன் பிரசன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ். முதலில் ஹவுஸ் நம்பர், பில்டிங் அல்லது அபார்ட்மெண்ட் நேம் டைப் செய்யவும். நீங்கள் அடுத்த லைனில் டைப் செய்தால் அது ஆட்டோவாக வரும். ஏதேனும் கரெக்ஷன் வேண்டுமானால் நேம் செக்ஷனில் செய்த மாதிரி சரி செய்யலாம். அடுத்து மொஹல்லா, ஏரியா அல்லது ரோட் நேம் டைப் செய்யவும். வில்லேஜ் மற்றும் சிட்டி நேம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம், பின்கோட், டிஸ்ட்ரிக்ட் மற்றும் ஸ்டேட்டை செலக்ட் செய்யுங்கள். பின்னர் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். டாக்குமெண்ட் லிஸ்ட் வரும். குறைந்தது ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் செய்ய வேண்டும். ஆப்ஷன்ஸ்: எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிஃபோன் யூட்டிலிட்டி பில், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதர் வேலிட் டாக்குமெண்ட். உங்களுக்கு உள்ள டாக்குமெண்ட்டை செலக்ட் செய்யவும். நாங்கள் ஆதார் கார்டு செலக்ட் செய்தோம். சூஸ் ஃபைல் ஐ கிளிக் செய்து ஃபைலை அப்லோட் செய்யுங்கள். மற்ற டாக்குமெண்ட்டையும் அப்லோட் செய்யலாம். அதன் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். அடுத்த செக்ஷன் டிசபிலிட்டி டீடைல்ஸ். இது ஆப்ளிகபிள் இல்லை எனில் நேரடியாக நெக்ஸ்ட் கிளிக் செய்யலாம். பின்னர் ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ் செக்ஷன். உங்கள் குடும்பத்தில் யாராவது முன்பே வோட்டர் லிஸ்டில் இருந்தால் அவர்களின் நேமை இங்கே டைப் செய்யுங்கள். உதாரணம்: ஃபாதர், மதர், பிரதர் ஆர் சிஸ்டர். ரிலேஷன்ஷிப் டீடைல்ஸில் அந்தவருடன் உங்கள் ரிலேஷனை செலக்ட் செய்யுங்கள். பிறகு எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் செய்யவும். இந்த செக்ஷன் முக்கியம். ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினரின் ஓட்டர் கார்டு முன்பே ரெஜிஸ்டர் ஆக இருந்தால் இது ஆப்ஷனலாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாராவது முன்பே வோட்டர் லிஸ்டில் இல்லையெனில் அதை பதிவு செய்ய தேவையில்லை. ஆனால் இதை செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வோட்டர் லிஸ்டில் சேர்ந்து விடுவார்கள். அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அதே செக்ஷனில் இணைக்கப்படுவீர்கள். அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். அடுத்த செக்ஷன் டிக்ளரேஷன். இங்கே உங்கள் கிராமம், நகரம் டைப் செய்யவும். உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் செய்யவும் மற்றும் டிஸ்ட்ரிக்டை தேர்வு செய்யவும். பின்னர் கேட்கப்படும் நீங்கள் என்டர் செய்த அட்ரஸில் எத்தனை வருடங்கள் இருந்து வருகிறீர்கள் என்று. மந்த் மற்றும் இயர் டைப் செய்யுங்கள். பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும். ஒரு கேப்சா கோட் வரும். அப்படியே டைப் செய்து சென்ட் ஓடிபியை கிளிக் செய்யவும். உங்கள் போனுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் செய்து பிரிவ்யூ அண்ட் சப்மிட்டை கிளிக் செய்யுங்கள். இதனால் நீங்கள் ஃபார்ம் நம்பர் 6இல் பூர்த்தி செய்த அனைத்து தகவல்களும் கணினியில் சரியாக பதிவு செய்யப்படும். இப்போது ஒரு முறை தகவல்களை சரிபார்க்கவும். உங்கள் நேம் சரியாக உள்ளதா? உங்கள் ரிலேட்டிவ் நேம் சரியாக உள்ளதா? அட்ரஸ் சரியா உள்ளது? போட்டோ சரியாக தெரிகிறதா? ஏதேனும் தவறு இருந்தால் எடிட்டிங் ஆப்ஷனை பயன்படுத்தி சரி செய்யலாம். அனைத்தும் சரியானால் சப்மிட்டை கிளிக் செய்து எஸ்ஐ கிளிக் செய்து கன்ஃபார்ம் செய்யவும். இதனால் உங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். அதை நோட் செய்து வைக்க வேண்டும். டவுன்லோடை கிளிக் செய்தால் ஃபார்ம் நம்பர் 6ஐ பிரிவ்யூ செய்து சேமிக்கலாம். அரசு பக்கம் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபை செய்யப்படும். பிறகு BLO ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் செய்யப்படும். அதாவது உங்கள் தற்போதைய முகவரியை சரிபார்க்கலாம் அல்லது வீட்டிலிருந்தே அப்ரூவல் கொடுக்கலாம். இந்த செயல்முறைக்கு பிறகு 10-15 நாட்கள் காத்திருப்பது அவசியம். இடையிடையே போர்ட்டலில் ஸ்டேட்டஸ் செக் செய்யலாம். டேஷ்போர்டில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் செய்து சப்மிட்டை கிளிக் செய்யவும். சப்மிட் செய்த பிறகு உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரியும். உதாரணமாக சப்மிட்டட் என்று காட்டப்படும். இதுபோல் நீங்கள் உங்கள் பக்கமிருந்து முழு ப்ராசஸ் முடித்துவிட்டீர்கள். உங்கள் ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அதே போர்ட்டலில் இருந்து வோட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் செய்யலாம். உங்கள் நேம் வோட்டர் லிஸ்டில் சேர்க்கப்படும். எதிர்கால எலெக்ஷன்ஸில் நீங்கள் வோட் செய்யலாம். இந்த வீடியோ எப்படி இருக்கிறது என கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலில் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் இன்னும் புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட் பை.